கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 15வது அதிகாரம் 4-5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. செய்ய முடியாதுன்னு சொல்லல, நம்மளோட சாய்ஸ்ல நம்மளால என்ன செய்ய முடியும்? உலக பிரகாரமாக ஒரு சில காரியங்களை பார்க்க முடியும். ஆனா அவரில் நிலைத்திராமல் அவருடைய வாழ்வை நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ரட்சிப்பில் மிக பெரிய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு விசுவாசி ஒரு சாதாரணமான உலகத்தில் உள்ள ஒருவரை போல வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் எதற்கு பயப்படுகிறதோ, உலகம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, உலகம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, எதை சுமந்து பாரப்பட்டு போய் கொண்டிருக்கிறதோ, இந்த வாழ்வு ஒரு விசுவாசிக்கு நியமிக்கப்பட்ட வாழ்வு இல்லை. ஒரு அசாதாரணமான ஒரு வாழ்வு ஒரு விசுவாசிக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இது நீங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க, தேவ மனிதர்கள் நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த வாழ்வு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம், கொலோசையர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறோமா? நீங்க இனிமேதான் பரிபூர்ணம் ஆவீங்கன்னு அதுல என்ன செய்யப்படல? சொல்லப்படல. பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நம்ம இப்ப என்ன நிலைமையில இருக்கிறோம்னு சொல்லி இந்த வசனம் என்ன செய்து சொல்கிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் முழுமையாக என்ன செய்யறோம்? இருக்கிறோம். நமக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாமே அவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்வு, அதுவும் தேவ வாழ்வு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்குள் தேவ வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள் ஆவியானவர் என்றென்றைக்குமாக இருக்கிறார். ஏன் அந்த தேவ வாழ்வு வெளிப்படுவது இல்லை? இல்லை என்றால் என்றைக்காவது எப்பொழுதாவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது இல்லையா? எப்பொழுதாவது அவருடைய தயவு என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். எப்பொழுதாவது அவருடைய வல்லமை வெளிப்படுகிறத என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். எப்பொழுதாவது அவர் பேசுகிறத என்ன செய்யறோம்? கேட்கிறோம். ஆனா ஒரு விசுவாசியோட அனுபவம் அப்படி கிடையாது. எப்பொழுதுமே நம்மளால அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு செடியில ஒரு பூ எப்பொழுதும் பூக்குமா? இல்ல அது எப்பொழுதாவது விருப்பப்பட்டா மட்டும் பூக்குமா? அந்த செடி அதுல பூக்குறதுக்கு என்ன செய்யணும்? அந்த கொடினா அந்த செடியோட என்ன செய்யணும்? இணைஞ்சிருக்கணும். அது அழகாக என்ன செஞ்சிரும்? பூத்துரும், கனி கொடுத்துரும். அது தனக்கு வேண்டும் என்கின்ற போது மட்டும் போய் செடியோட ஒட்டி கொண்டாது என்ன செய்யாது? அந்த உயிரை, அந்த வாழ்வை அந்த செடியிலிருந்து அதை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஒரு விசுவாசியோட ஆவியில பரிபூரணம் இருக்கிறது. நம்ம வெளியில என்ன பிரச்சனைக்கு தீர்வுகள் தேடுகிறோமோ, என்ன சூழ்நிலைகள்ல தேவனிடம் தயவு தேடி கொண்டிருக்கிறோமோ, சுகம் தேடி கொண்டிருக்கலாம், நிம்மதி தேடிக்கிட்டு இருக்கலாம், ஆசீர்வாதம் தேடிக்கிட்டு இருக்கலாம். அது வெளியே இல்லை, எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு.
ஒரு விசுவாசிக்குள்ள இருக்குது. விசுவாசிக்கு உள்ள இந்த பரிபூரணம் எப்படி வெளிப்பட முடியும்னு சொன்னா அவரோடு நிலைத்திருக்கும் பொழுது. இந்த நிலைத்திருக்கின்ற ஒரு அனுபவம் தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகின்ற காரியம் இதுதான். ஆனா நம்ம தான் எப்பொழுதாவது அந்த தயவையும் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அவர் வைத்திருக்கின்ற சிறந்தது இது இல்லை. நான் சொல்றது புரியுதா? அப்பப்போ ஒரு தேவை என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம ஜெபிச்சு பதில் வாங்கி கொள்ளுகிறோம். அவர் சித்தம் வைத்தால் எனக்கு தருவார், சித்தம் இல்லை என்றால் அவர் தரமாட்டார் நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ஆனா பரிபூரணமே எங்கதான் இருக்குது? நமக்குள்ளதான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்குது. இதை நீங்க அறிந்து கொண்டு அவர் செயல்படுறதுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பரிபூர்ணம் என்ன செய்ய ஆரம்பிச்சிரும்? வெளிப்பட ஆரம்பிச்சிரும். ரொம்ப எளிமையாக அவர் இதை கொடுத்திருக்கிறார். இந்த பரிபூர்ணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இந்த சந்தேகம் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இது கிருபையாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் என்னை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா இன்னைக்கு சந்தேகத்தோட இருந்தீங்கன்னா அந்த சந்தேகம் உங்களுக்கு தேவையில்லை. கிறிஸ்துவின் மூலம் அந்த மன்னிப்பு அளவற்ற இரக்கம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. என்னை ஏற்றுக்கொள்ளுவாரா ஏற்றுக்கொள்ள மாட்டாரா, நான் இவ்வளோ பெரிய ஒரு பாவத்துல நிற்கிறேனே, அந்த பயமும் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பாவங்களற கழுவி நம்ம என்ன செய்திருக்கு? நீதிமானாக்கி இருக்கிறது. ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில அனுதினமும் நம்மை சுத்திகரிப்பதற்கு அது காத்து கொண்டிருக்கிறது. எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் நம்முடைய வாழ்வில் செயல்பட காத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நீ என்னில் நிலைத்திரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். இது அவர் கட்டளையா சொல்லல, விருப்பமாக ஒரு ஏக்கத்தோடு அவர் என்ன செய்கிறார்? சொல்கிறார். மறுபடி வாசிக்கலாம். யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இந்த வார்த்தையில நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? அவர் நிலைத்திருப்பாரா நிலைத்திருக்க மாட்டாராங்கிற சந்தேகம் நமக்கு வேண்டாம். அவர் தான் நம்ம கிட்ட என்ன செய்கிறார்? நீ என்னில் நிலைத்திருக்கிறாயா, நீ என்கிட்ட வருகிறாயா, என்னில் நீ நிலைத்திரு, நானும் உன்கிட்ட என்ன செய்ய போறேன்? நிலைத்திருக்கிறேன். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறார். இது கட்டளை இல்ல, இது என்னது? விருப்பம். நீ என்னில் நிலைத்திரு, நானும் உன்னில் நிலைத்திருப்பேன். அவர் நமக்குள் தான் இருக்கிறார். எப்படி அவரில் நிலைத்திருப்பது? இது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னா, என்னில் வாழுங்கள், நானும் உங்களில் வாழுவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவரில் நம்ம என்ன செய்யணுமா? வாழணுமா? அப்படி அவரில் நம்ம வாழும் பொழுது அவர் நம் மூலமாக என்ன செய்வார்? வாழுவார், செயல்படுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. ஒரு செடியில பூ பழம் அதெல்லாம் எதுல காய்க்கும்னா கிளையில தான் என்ன செய்யும்? காய்க்கும் இல்லையா? அந்த கொடி அந்த கிளை அந்த செடியோடு இணைந்திருக்கின்ற இடத்துல, ஒட்டி இருக்கின்ற இடத்துல அது உடைஞ்சு போயிட்டு அப்படின்னு சொன்னா அது பூ பூக்காது, காய்க்காது. அது மாத்திரம் இல்ல, அந்த கிளையோ அந்த கொடியோ என்ன செஞ்சிரும்? உலர்ந்து போய் காஞ்சு போய். ஏன்னா அந்த உயிர் அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டு? கட்டாயிற்று. அந்த உயிரிடம் இருந்து ஒரு பிரிவு வருகிறது. அதுதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க? கனி கொடுக்க மாட்டீங்க. அது மாத்திரம் அவர் சொல்லல பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அடுத்து ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, 6வது வசனம் வாசிக்கலாம்.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அந்த வாழ்வுல இருந்து அவன் என்ன செஞ்சிருவான்? பிரிந்து விடுவான். அவர் நமக்குள்ள இருக்கலாம், அவர் என்றென்றைக்கும் இருக்கலாம், அவர் ஆலோசனை கர்த்தாவாக இருக்கலாம், கிருபை நிறைந்தவராக இருக்கலாம், இரக்கம் நிறைந்தவராக இருக்கலாம். அவரில் நம்ம நிலைத்திராவிட்டால் அந்த வாழ்வு அந்த இடத்துல என்ன செய்யும்? தடைப்படும். அந்த ஆற்றல் நமக்கு வருகிறது என்ன செய்யும்? தடைப்படும். எப்படி ஒரு கொடி உலர்ந்து போகுமோ அது போல நாமும் என்ன செய்வோம்? உலர்ந்து போறது. அவருடைய ஆற்றல், அவருடைய கிருபை, அவருடைய தயவு கிடைக்காம நம்ம பலத்துல போராடுறது. அதுதான் உலர்ந்து போறது. இது என்ன செய்து சொல்கிறது? இதுதான் ஒரு விசுவாசியின் அனுபவமா இருக்கு இல்லையா? அனுதின வாழ்வுல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? போராடிக்கிட்டு இருக்கிறோம். உலர்ந்து போற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய நோக்கம், அவருடைய சித்தம் அதுவல்ல. உலர்ந்து போகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல, கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்வு, செழித்திருக்கின்ற ஒரு வாழ்வு. நம்ம மூலமாக அவர் வாழ்வையும் வல்லமையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு. இது தேவனுடைய கரத்துல இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா அது தேவனுடைய வல்லமை தான். ஆனா நமக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது. நம்முடைய பாட்டுன்னு ஒண்ணு என்ன செய்து இருக்குது? நிலைத்திருக்கின்ற இடம். இந்த நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறது இணைந்திருக்கிறது. இணைந்திருக்கிறது மாத்திரம் இல்ல, எப்பொழுதும் இணைந்திருக்கிறது. வந்து வந்து போகின்ற அனுபவம் இல்லை. தேவைப்படும் போது ஒட்டிக்கொள்ளும் அனுபவம் இல்லை. எனக்கு நேரம் கிடைச்சா நான் போய் ஒட்டி கொள்ளுகின்ற அனுபவம் இல்ல. இது ஒரு அடிப்படை தேவை. நம்ம வாழ்க்கையில அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்கு, லக்ஸரின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நமக்கு உயிர் வாழ்றதுக்கு காற்று ரொம்ப முக்கியம், உணவு ரொம்ப முக்கியம், இருக்க ஒரு இடம் தேவை. இதெல்லாம் என்னது? அடிப்படை தேவை. இதுக்கு மேல வேற வேற தேவைகள் இருக்கு, அது அடுத்த தேவை. நாம நினைக்கிறோம் அவர்ல நிலைச்சிருக்கிறது அடிப்படை தேவை இல்ல, நமக்கு நேரம் கிடைச்சா நம்ம செய்கின்ற ஒரு தேவைன்னு நினைக்கிறோம். நான் சொல்றது புரியுதா? நேரம் கிடைத்தால் செய்கின்ற தேவை இதுவல்ல, இது ஒரு அடிப்படை தேவை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு உணவு எப்படி முக்கியமோ, சுவாசிக்க காற்று எப்படி முக்கியமோ, அவரில் நிலைத்திருப்பதும் முக்கியம். ஒரு விசுவாசியோட முக்கியமான தேவை அதுதான். அதனாலதான் சாத்தான் என்ன பண்றான்னா, நம்முடைய நேரத்தை அவன் நமக்கு கொடுப்பது இல்லை. அதை காட்டிலும் மற்ற காரியங்களை நமக்கு முக்கியமானதாக என்ன செய்யறான்? காட்டுறான். ஆனா அவர்ல நிலைச்சிருக்கும் போது மற்ற காரியங்களை அவர் கையில் எடுத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய தேவைகள், அவர் அதுல செயல்படுறத உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இன்னும் எளிமையா சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு விசுவாசி வாழ்க்கையில அவர் செயல்பட விரும்புகிறார். அவர் செயல்படாமல் ஒரு ஓரமாக உட்கார அவர் என்ன செய்யல? விரும்பவில்லை. கையை கட்டிக்கிட்டு உட்கார அவர் என்ன செய்யல? விரும்பல. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளையும் அவர் செயல்பட விரும்புகிறார். உங்க சரீரத்துல வெளிப்பட விரும்புகிறார், உங்க சிந்தனையில வெளிப்பட விரும்புகிறார், உங்க செயல்கள்ல வெளிப்பட விரும்புகிறார், உங்க சூழ்நிலைகள்ல வெளிப்பட விரும்புகிறார். அவர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்களை உலர்வாக வைக்க அவர் விரும்பவில்லை, உங்களை செழிப்பாக வைக்க அவர் விரும்புகிறார். கனி அற்றவர்களாக இருக்க விரும்பவில்லை, கனி கொடுக்கிறவர்களாக மாற்றவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னில் வாழுங்கள், நானும் உங்களில் வாழுவேன். நான் உங்ககிட்ட வாழ்கிறதற்கு எனக்கு இடம் கொடுங்கள்னு கேட்கிறார். உலகமே அவருக்கு சொந்தம்தான். அவர் எங்க இடம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு? நமக்குள் இடம் கேட்கிறார், நம் வாழ்வில் இடம் கேட்டு கொண்டிருக்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்களேன் இல்லையா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க
செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.